எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக. இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள், வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய மனிதர்கள், இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவர்கள் தொண்டர்களுடைய சில கருத்துக்களை பரப்புகிறார்கள். காஃபிர்கள், இஸ்லாமியர்கள் நம்மளை இந்துக்களை காஃபிர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காஃபிர்கள் என்றால் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஓர் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். பல தெய்வ வணக்க வழிபாடில் உள்ளவங்க தான் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவங்க என்ன மற்ற மக்கள் கற்பிக்காங்க அவங்க தொண்டர்களுக்கு அப்படின்னா, காஃபிர்கள் நம்ம சொல்லுவாங்க, காஃபிர்களை எங்கே பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே உள்ள வசனத்தையும் கீழே உள்ள வசனத்தையும் விட்டுருவாங்க. எதுக்காக அந்த குரானில் அது சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் விட்டுருவாங்க. விட்டுட்டு தலையும் விட்டுட்டு வாழையும் விட்டுட்டு சும்மா மக்களுக்கு அவங்களிடத்துல வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சு இஸ்லாமியை தனிமைப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தைகள் சொல்லி இப்படி பரப்பப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் அதை சொல்லப்படுது காஃபிர்களை கொள்ள சொல்லுது அப்படின்னா, போர்க்காலங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள். இறை அவங்கள்ட்ட நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா, இறை நிராகரிப்பாளர்கள் உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா அவர்களை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி. அது எல்லா போர்க்காலங்களையும் போருக்கு சொல்லக்கூடிய ஒரு இதுதான். ஒற்றற்படையாக இருக்கட்டும், ஒரு போருக்கு என்னென்ன செயல்கள் வகுக்கப்பட்டிருக்குமோ அதை சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போ அந்த போருக்கு வரும்போது நம்மளை ஒருத்தன் எதிர்க்க வரான் அப்படின்னா சும்மா உட்காருங்கன்னா சொல்லப்படும். அந்த அரபி வார்த்தையில் காஃபிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இறை நிராகரிப்பாளர்களுக்கு அரபியில் காஃபிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அந்த போர் காலங்களில் அவங்கள எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள வெட்டுங்க அப்படிங்கிறதா இருக்குது. அது போர் காலங்களில் போர் செய்யக்கூடிய இடத்துல சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு இது அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் அந்த வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சு இன்றைக்கி அந்த வன்மத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களும் மற்ற இந்துக்களும் எவ்வளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளை பார்த்தாலே தெரியும். நம்ம முகமது ஸல்லல்லாஹு இறக்கும்போது இந்தியாவுடைய பெரிய பரப்புக்கே ஒரு அதிபதியாக தான் இறந்தாங்க. ஆனால் அவங்க இறக்கும்போது அவங்களுடைய கவச ஆடையை ஒரு யூதர்கிட்ட அடகு வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஜனாதிபதி ஒரு நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு யூதர்கிட்ட அவங்க அடகு வச்சுருந்தாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சியில் சிறுபான்மையை சுதந்திரமாக நல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஆனால் இப்போ உடைய ஆட்சியில் நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு கொல்லப்படுறாங்க, மசூதி இடிக்கப்படுது. இதை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு காஃபிர்களை கொல்லுங்க காஃபிர்னு சொல்லித்தரக்கூடிய அந்த கட்சிகள் தான் இஸ்லாமியர் இன்றைக்கி நம்ம பார்க்கல. ஆனால் இன்றைக்கி அவங்க செய்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இஸ்லாமியர்களை வெட்டுறாங்க, மசூதியை இடிக்கிறாங்க, இஸ்லாமுடைய வீடுகள் இடிக்கப்படுது, ஐ லவ் முகமது சொன்னக்கா இடிக்கப்படுது. ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிறுபான்மையில் எந்த அளவுக்கு சுதந்திரமாக நல்லா இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க யூத மதம், கிறிஸ்தவ மதம் எல்லாமே இருந்திருக்கு. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வழியை பார்த்தும் அவங்க நடந்த முறைகளையும் பார்த்து தான் இஸ்லாத்தால் அவங்க கவரப்பட்டாங்க ஒழிய இஸ்லாம் யார் மேலேயும் திணிக்கப்படலை. அது மாதிரி இந்தியாவிலையும் முகலாயர் வாழும்போது 800 ஆண்டு வாழ்ந்திருக்காங்க, 800 ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்கள எல்லாருமே இஸ்லாமியர்கள் ஆக்கியிருக்கலாமே, இல்லையே. அந்த ஆண்ட முகலாய மன்னர்களே ஒழுங்காக முஸ்லீமாக ஃபாலோ பண்ணலையே. அதனால் இந்த தவறான எண்ணத்தை கடைஞ்சி ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல சிந்தனைகளை மக்களிடம் பரப்ப வேண்டும். இந்த ஆட்சி நடத்துறதுக்காக தனக்காக ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் மக்கள் உண்மையை கண்டறிய